Thank you, wonderful Jesus. Ridharama Shatale Hadirama Karabusha. Thank you, Holy Spirit. Connect ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே, ஆண்டோட பிரசன்னத்தோட அந்த ரியாலிட்டி அப்படியே வரட்டும் ஆண்டவரே. அவங்க சென்ஸ் பண்ணட்டும். அவங்க ஆவியில சென்ஸ் பண்ணட்டும். அவங்க சிந்தையில ஆண்டவரே அதுக்கு திறந்து கொடுக்கட்டும். எஸ் லார்ட், உங்க பிரசன்ஸ் என்ன நிரப்பட்டும், அதுக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொல்லி இன்டென்ஷனலா அவங்க முடிவு எடுக்கட்டும் ஆண்டவரே. சோல்ல உங்க பிரசன்னம் அப்படியே நிரப்ப எல்லா விதத்திலயும் ஆண்டவரே அவங்க விட்டு கொடுக்க நீங்க கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஹேண்டில் பண்றதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க ஹேண்டில் பண்றதுக்காக நன்றி. அதே பிரசன்னம் அவங்க சரீரத்திலையும் ஆண்டவரே அவர்கள் உணர்வாகலாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ரீதா கர மௌஷதலேஹ சித்திரமே ஓரா பாஷதலா கர வேதர மௌஷதரமா. ஒரு சிஸ்டர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க எங்களுக்கு. அண்ட் ஷி வாஸ் ஹியரிங்ல நம்ம வந்து அபிஷேகத்துக்காக ஜெபிக்கல, ஒன்னும் எப்படி சொல்றது, ஆவியானவரை பத்தி கூட பேசல. பட் ஷி வாஸ் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம ஆண்டவர் வார்த்தையை அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதே அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு ஷிவரிங்க உடம்பெல்லாம் அது ஷேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவங்கள மீறி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க கிராஸ் பண்றது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ் கிராஸ் பண்ணும் போதும் அந்த என்கவுண்டர் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. கையெல்லாம் சில்லுன்னு ஆன மாரி இருக்கும் மொத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அத மீறி அவங்கள சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் உடம்பெல்லாம் அதிர ஆரம்பிச்சிருக்கு. "இது என்ன பிரதர்?" அப்படின்னு கேட்டு டவுட் மாரி கேட்டு அனுப்பியிருந்தாங்க. பட் ஷி ஃபெல்ட் சோ குட்டா. ஒரு தைரியம். இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குமோன்னு பயந்துட்டு இருந்தத மீறி, அவங்கள அந்த மாரி அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் கடவுள் கூட இருக்கிறாரு. அதனால தைரியமா இருக்கணும்னு அது ஒரு மாரி போல்ட் ஆனாங்களாம். ஸோ என்கவுண்டர்ஸ், ஆ ஆரம்ப ஜெபத்துல முடிக்கிற நேரத்துல, இல்ல அ அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, அந்நிய பாஷை பேசும்போது, ஆண்டவர் தொடுவார். அப்படி கிடையவே கிடையாது. ஏ யாரெல்லாம் எப்பலாம் அவைலபிளா இருக்கிறீங்களோ, அவைலபிளா நம்மள ஆவி, ஆத்துமா, சரீரம் அது ஆண்டவர் சொல்லிக் குடுத்த மாரி முழு பலத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு இருதயத்தோடும் அந்த ஸ்டேட்குள்ள இருக்கும்போது நம்ம என்கவுண்டர்ஸ் ஆர் இன்எவிட்டபிள். அப்படின்னா என்ன? தவிர்க்க முடியாதது. நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற அந்த ஒன்னஸோட ரியாலிட்டிய நம்ம உணர்றதுக்கு இந்த டைம் தான், அந்த டைம் தான்றது கிடையாது. இப்ப பிரேயர் டைம் தானும் கிடையாது. இப்ப பாருங்க, மார்னிங் 5:30 to 6:30, மதியம் 12:30 to 1, ம் ஈவினிங் 6:30 to 7 அப்படின்னு சொல்லி நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேணாம். இதெல்லாம் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. கேட்டலிஸ்ட்னா வெளியில இருந்து நமக்கு வருகிற ஒரு உற்சாகம். பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். இத நம்ம ரொம்ப வேல்யூ பண்றோம் தான். ஆனா மீதி இருக்கிற 23 மணி நேரமும் கூட ஆண்டவருடைய என்கவுண்டர் டைம் நம்ம வி ஆர் அவைலபிள். இஃப் வி ஆர் அவைலபிள். நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது, இல்ல கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல வீட்ல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எனி டைம் காட் கேன் ரியலி ரியலி ஷோ ஹிம்செல்ஃப் ரியல் டு யூ. உங்களுக்கு அவர் ரொம்ப நிஜமா அவங்க கூட இருக்கிறதை காண்பிக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. ஒன்லி திங் இஸ் ஆர் கான்ஷியஸ்னஸ், நம்மளுடைய மனநிலை அது அப்படி ரிசீவ் பண்ற மோட்ல இருந்ததுன்னா போதும். ஏன் புரியுதா நான் பேசுறது? அதனால நம்ம வந்து இந்த டைம் அந்த டைம்ங்கிற மைண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வேணாம். இது தடையாச்சுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும் அப்படின்ற டிஸ்ட்ராக்ஷனும் வேணாம். ஆல் த டைம், ஆல் த டைம் ஆண்டவருடைய ரெடி ஆக முடியும். நம்ம டியூன் பண்ணும்போது, நம்ம அவைலபிளா இருக்கும்போது. ஏன் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, சில நேரத்துல பேட்டர்ன்ஸ்க்கு நம்ம பழகிருவோம். அ எனக்கு அது ஒரு தாட்டாவே வந்துச்சு இன்னைக்கு அலர்ட் பண்ணணும்னு சொல்லி. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்ன்ற பேட்டர்ன் எதுவா இருந்தாலும் பேட்டர்ன் தானே. அதையே நன்மைக்கு எதுவா மாத்திக்கிறதுனால பெட்டர். ஆனா சில நேரங்கள்ல அந்த பேட்டர்ன நம்ம பிரேக் பண்ணணும். ஏன்னா மைண்ட் வந்து அந்த டைம்க்கு மட்டும் ரிசீவிங் மோட்ல இருக்கிற மாரி இருக்கும். பட் ஆல் ஆஃப் சடன் நீங்க ஒரு நாளைக்கு பாருங்க, மதியம் 3 மணிக்கு உட்காந்து ப்ரே பண்ண பாருங்க. இல்ல இருக்கிற இடத்துல அப்படியே தேங்க் பண்ணி என்கேஜ் பண்ணுங்க ஆண்டவர் பிரசன்ஸ. திடீர்னு ஒரு நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு பண்ணி பாருங்க. ம். எப்ப ஃப்ரீயா டைம் கிடைக்குதோ, நைட்டு சில நேரத்துல டக்குன்னு திரும்பி படுக்கும்போது முழிப்பு வருதா? அப்ப தூக்கம் வரலையா? டக்குன்னு எழுந்தப்பா அப்படின்னு என்கேஜ் பண்ணுங்க அவரோட பிரசன்ஸ. நீங்க அவைலபிளா இருக்கிறது தான் கீ. மத்தபடி ஆண்டவர் எந்த நேரத்திலயும் ஆவியானோட பிரசன்னத்தையும், அவரோட ரியாலிட்டியும் காட்டி, நம்ம மனச அப்படியே அந்த சந்தோஷத்திலயும், சமாதானத்திலயும் நிரப்பி அந்த ஒரு என்கேஜ்மெண்ட், நம்மளும் அவர மட்டுங்கிற அந்த அந்யோன்யத்துக்குள்ள நம்மள நடத்துறதுக்கு 24/7 அவர் ரெடியா தான் இருக்கிறார். அந்த இன்சைட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் வந்துரணும். நம்ம எல்லாரும் வந்துடணும். பேட்டர்னைஸ் ஆயிராதீங்க. அண்ட் நான் எனக்கு எப்பயுமே ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு பொறுப்பு உண்டு. ஸோ நெறைய பேர் புதுசா வரவங்களுக்கு ஓகே. ஆனா கொஞ்ச நாள் பழகி வரவங்களுக்கு, டோன்ட் ஐடலைஸ் பீப்பிள்ஸ் வாய்ஸ்.
இப்போ என்னோட வாய்ஸா இருக்கட்டும், ஜானி பிரதரோட வாய்ஸா இருக்கட்டும், அத ஐடலைஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் பேசுறார், கண்டிப்பா பேசுறாரு. ஆனா பிரதர் மூலமா தான் பேசுறாரு, சிஸ்டர் மூலமா தான் பேசுறாருங்கன்னு ஐடலைஸ் பண்ண வேண்டாம். ஐடலைஸ்னா என்ன ஆகுதுன்னா, அந்த சேனல வந்து என்ன பண்றது? நேரோ ஆக்காதீங்க. ஆண்டவர் எல்லா நேரத்திலும் பேசுகிறார். 24 மணி நேரமும் நம்ம கூட பேச ரெடியா இருக்கிறார். நம்ம எப்ப செவி கொடுக்க அவைலபிளா இருக்கிறோமோ, கொஞ்சம் மனசு பிஸி எல்லாம் ஒதுக்கி பிசிக்கலா அமைதியா இருக்கிறது சொல்லல. மனசுல அப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு நேரா நம்ம அஃபெக்ஷன்ஸ நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை திருப்பும்போது, அவர் பேசுறது ரொம்ப ரியலா இருக்கும். அது மிட் நைட்டா இருக்கும், இல்ல நண்பகலா இருக்கும், மதிய வேலையா இருக்கும், எனி டைம். எனி சேனல் ஹி கேன் யூஸ். எனி சேனல் ஹி கேன் யூஸ். அவரால எதையும் யூஸ் பண்ண நம்ம எதெல்லாம் திறந்து வச்சிருக்கிறோமோ, மேபி இஃப் யூ ஆர் ஹியரிங் எ சாங், ஒரு வொர்ஷிப் சாங் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அது மூலமா பேசுவாரு. இல்ல யாராவது ஒரு ஊழியர் பேசிட்டு இருக்காரு, அவரு மூலமா பிரசங்கம் ஓடிட்டு இருக்குன்னா, அவரு மூலமா பேசுவார். சில நேரத்துல சின்ன நம்ம வீட்டு பிள்ளைங்க மூலமா பாசிட்டிவான வேர்ட்ஸ் அந்த நேரத்துல அதுங்க வசனமா சொல்லாது. ஆனா நமக்கு தேவையான வார்த்தைகள் வரும். சில நேரத்துல யாரோ ஒரு கடைக்காரங்க அவங்க கூட பேசுவாங்க. அது மாரி எல்லா நேரத்திலயும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அப்படியே புதுப்பிக்கப்பட நம்ம ஆப்ஷன்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, பலப்பட்டு கொண்டே தான் இருப்போம். ஆண்டவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வி கிவ் ஹி இஸ் யூசிங் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். நம்ம தான் என்ன பண்றோம்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது நெறைய இடத்துல மிஸ் பண்றோம். ஆனா, ஆண்டவருக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தீங்க. அப்பா நான் இப்ப வந்து உங்க பிரசன்ஸ்ல இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஐ வாண்ட் யூர் டச் லார்ட். உங்க பிரசன்ஸ் எனக்கு நான் ஃபீல் பண்ணணும். உங்க சத்தம் எனக்கு கேட்கணும். நீங்க என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுங்க. அப்படின்னு நீங்க எந்த டைம்க்கு நீங்க விட்டு குடுத்தாலும், அந்த டைம் என்ன பண்ணுவாருன்னா, ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப உஷார். அவர் யூஸ் பண்ணுவார் அந்த டைம. இத நீங்க ட்ரஸ்ட் பண்ணியே ஆகணும். ஓகே. நாம தேடி வர்றது 3 வேள தேடி வர்றோங்க. அவர் 24 மணி நேரமும் நமக்காகவே அவைலபிளா இருக்கிறார். தென் ஹவ் வில் ஹி சர்வ் யூ? எப்படி சர்வ் பண்ணுவாருன்னு பாருங்களேன். எப்படி சர்வ் பண்ணுவாருன்னு பாருங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம். எப்படி சொல்றது? அத விவரிச்சு சொல்ல முடியாது. ம். இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஆ நல்ல ஒரு ஒரு எப்படி ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கிற ஹோட்டலுக்கு போறீங்க. நான் எல்லா ஹோட்டலுக்கும் சொல்லல. நான் அது அது இது பண்ணிக்கிறேன். நீங்க போய் ஒரு வராரு வெயிட்டர் வராரு. நீங்க சில ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க. அவர் என்ன பண்றாரு? வந்து தண்ணி எல்லாம் வைக்கிறாரு. என்ன வேணும்னு ஆர்டர் எடுக்குறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு, அப்புறம் ஃபுட் எல்லாம் குடுக்குறாங்க. இது ஒரு சீன் அப்படியே அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்களேன். மைண்ட்ல கொண்டு வாங்க நான் சொல்ல சொல்ல. அப்புறம் ஒரு நல்ல வெயிட்டர் என்ன பண்ணுவாரு? நம்ம சாப்பாட வச்ச உடனே அங்கருந்து காணாம போயிற மாட்டாரு. ஏன்? சில ஹோட்டல்ல ரஷ் இங்க தான் சாப்பிடுவேன் நீங்க போனீங்கன்னா, அந்த ரஷ் கண்டுக்கவே மாட்டாங்க. சார், சார், சார்ன்னு கூப்பிட்டா கூட என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அ ஆனா யூ நோ அ சில இடத்துல அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்குன்னே உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட்டர் என்ன பண்ணுவாரு, நம்ம லாஸ்ட் பைட் சாப்பிடுற வரைக்கும் அந்த வெயிட்டரோட கண் யார் மேல இருக்கும்? அவர் சர்வ் பண்ற டேபிள்ல இருக்கிற பீப்பிள் மேல, அவங்க நீட் மேல, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது மேலயே இருக்கும். யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? ஏன்? இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கிற ஒரு ஹோட்டல்ல உள்ள வெயிட்டர் வெல் ட்ரெயின்ட் அந்த வேலைய புடிச்சு வந்து செய்றாரு பார்த்தீங்களா? அந்த வெயிட்டர நான் சொல்றேன். நீங்க கூட மனசு சந்தோஷமாயி டிப்ஸ் எல்லாம் சூப்பரா குடுத்துட்டு வருவீங்களே! அந்த ரகமான வெயிட்டர்ஸ். தே ஸ்மைல் அண்ட் தே ஆர் ரெடி டூ ஹெல்ப் யூ. உங்கள கம்ஃபர்டபுளா அந்த 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுலயே உங்கள வந்து அவங்க வின் பண்ணிருவாங்க. அ அந்த மாதிரி தே ஆர் அவைலபிள் டூ யூ. இருக்கிற 1 மணி நேரத்துக்கு அவர் அவைலபிளா இருக்கிறார். இத நான் வந்து இது எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். ஒரு வெயிட்டரே நம்மள வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்குள்ள அவ்ளோ கம்ஃபர்டபுளா வச்சு நம்மளுடைய தேவைக்கு டக்குன்னு வந்து நின்னு, என்னன்னு அடுத்தடுத்து விசாரிச்சு கொடுக்க முடியுமானா, யூ நோ நம்ம பரிசுத்த ஆவியானவர் ஹி இஸ் வெயிட்டிங். 24 மணி நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவரோட பிரசன்னத்தில் காத்திருக்கிறோம். நான் தேவனோட பிரசன்னத்துக்கு வருகிறேன். நம்ம காலை, மாலை, மதிய வேளையில ஜெபிக்கிறேன். 40 நாள்ல பாருங்க என்ன மாரி ஒரு டர்ன் அரவுண்ட் வரப்போது என் லைஃப்ல. அப்படிலாம் நீங்க ஒரு வேளை பேசிட்டு இருந்தீங்கன்னா, அது நம்மளுடைய அறியாமைன்னு அர்த்தம். நம்மளுடைய ஆவியானவர் 24 மணி நேரமும் 24/7 7 நாட்களும் 365 நாளும் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யோர் கால். அப்பா ஆவியானவரே என்ன நிரப்புங்க, என் கூட பேசுங்க. என்ன வந்து உங்களோட அந்த பாசம்ல நான் அந்த கம்ஃபர்ட்ட ஃபீல் பண்ணணும். உங்க வார்த்தையினால என்ன அப்படியே பேசுங்க. நீங்க எப்ப சொல்லுவீங்க? எப்போ நீங்க வந்து அவர அப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். Take this as your personal message. You're not waiting in the presence.
நிறைய பேருக்கு சில நேரத்துல ஒரு ஒரு விதமான ஒரு ப்ரைடும் இருக்கு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பேட்டர்னா நம்ம வச்சிருக்கிறோம். பி ஆஃப் குட் கிளாரிட்டி. மனச தெளிவா வச்சுக்கோங்க. நெவர் சே தட் வேர்ட். சொல்லலாம். ஒரு சில நேரத்துல இருந்து நான் பிரசன்ஸ்ல இருந்தேன் அப்படின்னா, லைக் ஹி வாஸ் வெயிட்டிங்ன்றத மட்டும் அத அக்னாலஜ் பண்ணுங்க. அத அக்னாலஜ் பண்ணுங்க. 24 மணி நேரம் ஆவியானவர் எனக்காக காத்துட்டு இருக்காரு. ஏசப்பா என் கூட பேசுறதுக்கு திரியேகம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறதுங்கிற ரியாலிட்டியில இருந்தோம்னா, நமக்கு வந்து எப்படி சொல்றது? நம்ம தனியா இருக்கிற ஃபீலே இருக்காது. ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே அவருக்கு நேரா நம்ம அஃபெக்ஷன திருப்பி, நம்ம சிந்தைய திருப்பி, அப்பா அப்படின்னா அடுத்த நேரம் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்ம திரியேக குடும்பம் காத்து கொண்டு இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய கம்ஃபர்டிங் மெசேஜ் தெரியுமா? இது எவ்வளவு உங்க தனிமை உணர்வ மாற்றும் தெரியுமா? ஐயோ! இதுக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு என்ன பண்ணுவேங்கிற புலம்பல எடுத்து போட்டுரும் தெரியுமா? ஏன்? எஸ், யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் நாட் அட் ஆல் அலோன். அப்படியே அலோன்ங்கிறத விட நமக்கு செய்யறதுக்கே காத்துட்டு இருக்கிறதுக்கு இருக்காங்க பாருங்க. நம்ம சிருஷ்டிகர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்ல. ஆலோசனையில் பெரியவர். அவரு வந்து காத்துட்டு இருக்காராம். ஓ! உனக்கு ஆலோசனை வேணுமா? அப்படின்னு ஏன் உனக்கு என்ன வேணுங்கிறத அவர் மறுமுனையில இருந்து கேட்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. ஏன்? வாட் இஸ் யுவர் நீட்? உன் நீட் எங்க வேணா எங்கேயும் சொல்லிற முடியாதுங்க நம்ம நீடெல்லாம். சில நேரங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள இப்ப கணவன் மனைவியா பார்க்குறீங்க, இல்ல கணவன் இல்ல பார்க்குறீங்கன்னா, ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, யூ கேனாட் ஆல்வேஸ் டெல் யுவர் நீட் ஈவன் டூ யுவர் ஹஸ்பண்ட். சில நேரத்துல உங்க அப்பா, அம்மா கிட்ட கூட எனக்கு இது தேவைன்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல உங்க பிள்ளைங்க கிட்ட கூட நேரம் பார்த்து தான் பேச வேண்டியதா இருக்கு. இல்ல? அதுவும் கல்யாணம் ஆன பிள்ளைங்களா இருந்தா இன்னும் கஷ்டம். ஏன்னா அவங்க பிரைவசி, அவங்க கணவன் மனைவியோட டைமு, அப்போ நம்ம மகன் கிட்ட பேசுறதுக்கோ, நம்ம மகள் கிட்ட பேசுறதுக்கே கூட என்ன ஆகுது? ஒரு விதமான ஒரு லைன் இருக்கத்தான் செய்யுது. வி ஆர் நாட் ஏபிள் டூ டெல் ஆர் நீட். நம்ம வாய தொறந்து நம்ம நீட சொல்ல முடியாத சில சந்தர்ப்பங்கள்ல தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். அது லைஃப்ஸ் ரியாலிட்டி. நம்ம இந்த சரீரத்துல வாழ்றோம், உறவுகள் மத்தியில வாழ்றோம். எல்லாரும் போது அவங்கவங்களோட ஒரு பிரையாரிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி யாராவது ஒருத்தங்க நீங்க சொல்லுங்க. இல்ல சிஸ்டர், என்னுடைய கணவர் எனக்காக 24 மணி நேரமும் நான் என்ன வார்த்தை சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. உங்க கணவர நான் பார்க்கணும். அதே மாரி மனைவிய சொல்லுங்க. மனைவி என் கண் ஆசை போதும். அப்படியே நிப்பா. அ என்ன அப்படி சொல்லி அ இந்த திருவள்ளுவரோட வைஃப் பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. யாரெல்லாம் கேட்டுருக்கீங்க? கேட்டிருக்கீங்கன்னா, ஆமா சொல்லுங்க. இல்லன்னா நான் ரிப்பீட் பண்றேன். அவங்க வந்து என்ன என்ன ஒரு ஸ்பெஷல் கதைன்னா, திருவள்ளுவர் உள்ள இருந்தாராமா. அது டீட்டெயில் நான் சொல்லல. அவங்க வந்து கிணறுல தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அந்த ராட்டினத்துல கயிறு போட்டு அந்த யாருக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கா? நான் சொல்றது புரியுதா? இப்ப ஜெனரேஷன் தெரியாது. கிணறுல தண்ணி எடுக்கிறது வெல் ஸ்டோரி. ஆமா. அது அப்படியே அவங்க தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். அப்படியே திருவள்ளுவர் என்ன பண்றாரு? அ எம்மான்னு கூப்பிடுறாரு. வாங்க வ ஏதோ ஒரு இது கூப்பிடுறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, விட்டுட்டு டபால்னு போய் அவர அட்டெண்ட் பண்றாங்க. என்ன அப்டி சொல்ட்டு. பார்த்தா, திருப்பி வந்து பார்த்தா, அந்த க பக்கெட்டே உள்ளயே வெளியாம். வாசுகி அவங்க பேரு. கரெக்ட். ஆ இது எப்டி நல்லா இருக்குல்ல? கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? நீங்க சொல்லுங்க ஆஸ் எ வுமன். நான் அப்படி அவைலபிளா இருக்கிறேன் என் கணவருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு, கூட பிறந்தவங்களுக்கு இருக்கோம் அப்டின்னு சொல்ல முடியுமா? நம்ம இப்ப மத்தவங்க நமக்கு அவைலபிளா இல்லங்கிறது ஆமா சிஸ்டர். யாருமே என் தேவைக்கு நான் அவைலபிளா கிடையாது. நம்ம யார்கிட்ட போய் உடனே ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச முடியுது. டைம் இருக்கா? ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ஒரு 4 இது போட்டுட்டு தான் பேச முடியுது நம்ம சொல்றோம். ஆனா ஆர் வி அவைலபிள்? நம்பளாலயுமே முடியாது. ஏன்னா நம்மளோட லிமிட்டேஷன் அது. வென் வி சூஸ் இன்டென்ஷனலி. ஆமா, இல்ல நான் அவைலபிளா இருக்க போகுறேன். எல்லாரும் என்கிட்ட பேசுறதுக்கு நான் அவைலபிளா இருக்க போகுறேன். இந்த நேரத்துல நான் அவைலபிளா இருக்கிறேன். நம்ம சில நேரத்துல என்ன பண்ணுவோம்? நம்மளே நம்ம விட்டு குடுத்தால் ஒழிய, நம்ம யாருமே அவைலபிள் கிடையாது. முடியவும் முடியாது. ஏன்? சோ அதுக்கான கிருபைகள நாம அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டு, அதர் சென்டடா ட்ரினிட்டியோட அந்த இதுல வந்து நம்ம அப்படியே ஆப்பரேட் ஆகும்போது மட்டும் தான், நம்ம அந்த மாரி ஆப்பரேட் ஆகுறோம். மற்றபடி நம்மளோட நீட்ஸ், நம்மளோட குழந்தை குட்டிங்கலாம் இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம நீட யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம். யார்கிட்டயும் ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ள வாட்ச் பார்ப்பாங்க. யாரெல்லாம் அத நோட் பண்ணியிருக்கீங்க?
அ ஐயோ! இவங்க நம்மகிட்ட பேசுறாங்கன்னு நெனச்சு இது பண்ணும்போது நம்ம வாட்ச் பார்ப்போம். நம்மளுமே வந்து ஐயய்யோ! சமைக்கிறதுக்கு டைம் ஆச்சே, பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். உண்மையாவே அவங்களுக்கு ஜெனுயினான பிரச்சனையா இருக்கலாம். ரொம்ப நம்ம கூட பொறந்தவங்களா இருக்கலாம். ஆனா நமக்கு என்ன நெறைய நேரத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனா இட்ஸ் ஓகே. அதெல்லாம் நான் எதுக்கு விலாவரியா சொல்றேன்னா, நாமளும் யாருக்கும் அவைலபிளா இருக்க முடியாது. யாராலயும் நமக்கு அவைலபிளா இருக்க முடியாது. அப்போ நமக்கு ஒரே ஹோப் என்னது? ஒரே ஹோப் என்னது? தேர் இஸ் அ பிளேஸ் வேர் நம்ம ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் அப்படியே நம்ம தேவைக்காகவும், நம்ம என்ன காத்துட்டு இருக்கோம், என்ன தேவைங்கிறதுக்காகவுமே ஒரு குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, அத நம்ம எவ்ளோ வேல்யூ பண்றோம்? அத எவ்ளோ அக்னாலெட்ஜ் பண்றோம்? அத எவ்ளோ யூஸ் பண்றோம்? அதுக்கு நம்ம எவ்வளவு அப்படின்னு நம்ம செக் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல இருக்கிற நான் காத்துட்டு இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஒருவேளை அறியாமையில நம்ம அப்படி நினைச்சிருந்தா வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த நேரத்தையும் என்கவுண்டர் டைமா நம்ம மாற்றிக்கொள்ள நம்மளால முடியும். இஃப் வி என்கேஜ் இன் ஹிஸ் பிரசன்ஸ் எந்த நேரமா இருந்தாலும், நீங்க சமைக்கிற நேரமா இருந்தாலும், வீடு கூட்டுற நேரமா இருந்தாலும், பாத்திரம் கழுவுற நேரமா இருந்தாலும், எந்த நேரத்திலும் ம். ஆண்டோட பிரசன்ஸ்ல என்கேஜ் பண்ண நீங்க ரெடினா, ஃபேமிலி ட்ரினிட்டி ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் ரெடி, ஆல்ரெடி ரெடி. அப்போ நம்ம எல்லா நேரத்திலும் என்கவுண்டருக்குள்ள போக முடியும். அந்த சிஸ்டர் அந்த என்கவுண்டர பத்தி அவங்க ஷேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இட் வாஸ் நாட் அ பிரேயர் டைம், இட் வாஸ் நாட் அ டிக்ளரேஷன் டைம். ஆனால் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? அப்படி ஒரு என்கவுண்டர் ஓப்பன் பண்றாரு ஆண்டவர். ஏன்னா தட் இஸ் ஹர் நீட். தட் இஸ் ஹர் நீட். ஷி வாஸ் சோ அவைலபிள். அந்த பிரசன்ஸ்ல அப்படியே அவைலபிளா தன்னுடைய ஆத்மா சரீரத்தை அப்படியே விட்டு கொடுத்து முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நம்ம இந்த முதல் கற்பனையில அது நம்மள மீறி அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது we are really served with this encounters. அந்த வெயிட்டர் எப்படி என்ன தேவைன்னு கொடுக்குறாரோ அந்த நேரத்துக்கு நம்ம என்ன தேவையில்லை, ஆலோசனை தேவைன்னா ஆலோசனை, பலப்படுத்தணும்னா பலப்படுத்தணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா, விடுதலை. சரீரத்துல சுகம் வேணுமா, சுகம். ஏன் இட் ஹேப்பன்ஸ், நடக்குதுங்க. டே இன் அண்ட் டே அவுட் இட் இஸ் ஹேப்பனிங். ஏன்? இப்ப நம்ம நாட்களை விசேஷிக்கிற தப்பா? தப்பில்ல. நேரத்தை விசேஷிக்கிற தப்பா? தப்பில்ல. இன் அ பேலன்ஸ்ட் வே 24 மணி நேரமும் என்கவுண்டர்ஸ்க்கு ரெடியா இருக்கிற ஒரு குடும்பம் இருக்குதுன்ற அவேர்னஸ்ல மட்டும் நம்ம இருக்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்? மை காட் இஸ் அவைலபிள் ஃபார் மீ. என் தேவன் எனக்கு அவைலபிளா இருக்கிறாரு. நெறைய நேரங்கள்ல நம்ம ரொம்ப பாருங்க, நானும் ஜானி பிரதருமே அவைலபிளா இருக்கிறது இல்ல. ஏன்? பட் யூ நோ எங்களுக்குன்னு ஃபேமிலி பிரையாரிட்டீஸ் இருக்கு, ஃபேமிலி டைம் இருக்கு, குழந்தைங்களுக்கு டைம் இருக்குது. சில நேரத்துல இப்படிதான், அப்படிதான் நாங்களே சொல்றோம். அது தேவையா? தேவை. ஹெல்தி பவுண்டரி தேவையா? தேவை. நேர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவையா? தேவை. இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா இது எதுவுமே இல்லாம, உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி எனக்காகவே, உங்க ஒருவருக்காகவே காத்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தோட ஐக்கியப்பட நாம எவ்ளோ டைம்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிறோம்? ஏன்? வி கேன் ரியலி இப்போ ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரேக் எடுக்கிறதுன்னு நான் ஒரு முறை பேசியிருப்பேன். நம்மள மீறியே அப்படியே ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இல்ல எப்பல்லாம் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கிடைச்சாலும் உங்களால அந்த பிசிக்கல் வேலை பண்றது பண்ணிட்டே இருந்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா அப்படியே நீங்க என்கேஜ் பண்ணலாம். ம். அப்படியே என்ன நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கும் போது எத்தனை முறை ஒரு நாளைக்கு நீங்க டான்ஜிபிளா அந்த அனாயிண்டிங்குள்ள ரப் ஆகுறீங்களோ, நம்ம மீறி பலப்பட்டு கொண்டே இருப்போம். நம்ம சரீரம் சுகமாக்கிட்டே இருக்கும். ஆன்டி ஏஜிங்குள்ள போய்க்கிட்டே இருப்போம். நம்ம ஜீவனுக்குள்ள அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிக்கிட்டே இருப்போம். தேவனுடைய ஜீவன் நம்மள அப்படியே நிரப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்? சோ இந்த மாதிரியான பேட்டர்னுக்கு தான் அழைக்கிறாரு. நான் 3 வேளை ஜெபிக்கிறேன், 5 வேளை ஜெபிக்கிறேன், எல்லாம் ஓகே. ஆனா இது ஆண்டவரோட டிமாண்ட் கிடையாது. புரியுதுங்களா? ஏசப்பா வந்து 3 வேளை ஜெபி, 5 வேளை ஜெபின்னு டிமாண்ட் வைக்கல. நம்ம சூஸ் பண்றோம் அந்த டைம. அவர் ஓகேங்கிறாரு. 24 மணி நேரமும் எப்பல்லாம் நமக்கு முடியுதோ, அப்பல்லாம் என்ன பண்ணுவோம். ஏன்? அ விரும்பி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனவங்க சொல்றேன். இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. 1 மாசத்துல கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணும் பையனும் வேற வேற இடத்துல இருக்காங்க. அது மாரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்ல விரும்பி கல்யாணம் பண்ணவங்களுக்கு புரியும். எனி டைம் யூ கெட் அ பிரேக். ஒரு பிரேக் கிடைச்ச உடனே, வேலையில ஒரு பிரேக் கிடைக்குது டீ டைம்ல. உடனே என்ன யார்கிட்ட பேசுவீங்க? உடனே யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல யாருக்கு இந்த காலத்து பீப்பிளுக்கு சொல்றேன். அ ஒ ஃபியான்சிக்கு பண்ணுவாங்க. இல்ல கணவருக்கு புதுசா கல்யாணம் ஆகியிருந்தா, இப்ப எல்லா நாளும் அப்படித்தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. புதுசா கல்யாணம் ஆகி இல்ல. 15 வருஷம் ஆனாலும், 20 வருஷம் ஆனாலும் நம்ம அந்த ஒரு ஜிகு ஜிகு ஃபீலிங் இருக்கணும். ஆனா சொல்றேன், எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வி யூஸ் இல்ல. அதே மாரி ஹஸ்பண்ட்ஸும் கல்யாணத்துக்கு முன்னாடியா இருக்கட்டும், அந்த பிகினிங் ஸ்டேஜஸா
இருக்கட்டும், தே மேக் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் ஆஃப் இட். வைஃப வந்து ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அந்த கேப்ல யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? வெட்கப்படாம சொல்லுங்க. ஆமா சிஸ்டர். அப்படி சொல்லுங்க போட்டுங்க. அ பிரேக்ல ஒரு கால் மதியம் லஞ்ச் பிரேக்ல கால் பண்ணலன்னா, "ஏங்க லஞ்ச் அப்ப காலே பண்ணலன்னு" ஈவினிங் வந்தவுடனே கேட்கறது. இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா? நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்றேன். அ இப்போ வரைக்கும் அதேதான் வச்சுக்கோங்களேன். எங்க போனாலும் நமக்கு ஃப்ரீக்வென்ட்டா நம்ம ஒரு கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஜானி பிரதர் தான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. ஓகே. ஸோ அதனால இதெல்லாம் தெரியுது. அ உஷாரா இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இப்பயும் அப்படியே இருங்கன்னு சொல்றேன். ஐ மிஸ் தோஸ் டேஸ்ன்னு சொல்லாதீங்க. யூ கேன் ரீகிரியேட். அ யாரெல்லாம் என் கூட அக்ரி பண்றீங்க? வி கேன் ரீகிரியேட் த ஜிக் ஜிக் ஃபீலிங் வென் யூ ஆர் இன் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவர் பிரசன்ஸ்ல அத பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி யூ யூஸ் அவரோட பிரசன்ஸ்க்கு போய் அப்படியே அவரோட அந்த அன்புல நிரம்பி அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுங்க? அந்த ஃபீல்ல நீங்க இருந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசினாலே, உங்க மனைவி கிட்ட பேசினாலே, பிள்ளைங்க கிட்ட பேசினாலே, அவங்க விசாரிக்கப்பட்டதா உணர்வார்கள். அவங்கள மீறியே அந்த ஒரு 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 ஃப்ரெஷ் என்ன சொல்றது? நெறைய வருஷங்கள் இப்போ நான் ரீசென்ட்டா ஒரு ஆர்டிகிள் ஒண்ணு பார்த்தேன். இப்ப ரீசென்ட்டா என்ன மாரி டிவோர்ஸஸ் நடக்குதுன்னா, ஆ ஆ 15 வருஷம் மேல வாழ்ந்துங்க. 15 வருஷம் ஒண்ணா இருந்து 2 வருஷம் ஒண்ணா இருந்து, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களாமா, இந்த லைஃப் வேண்டாம். அப்படி சொல்லிட்டு இவங்க வழிய பார்த்து போறாங்களாம். அவங்க வழிய பார்த்து போறாங்களாம். நம்ம முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகும். ஒருவேள ஒத்து வரல, புரியலன்னா 1 வருஷத்திலேயே தெரிஞ்சிரும். அது தாண்டி போனது கிடையாது. அப்படித்தானே நம்ம பார்த்து வந்திருப்போம். ஆனா இப்போ இருக்கிற வருஷம் இப்ப இருக்கிற டேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள இப்ப என்ன டூ மச் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் இந்த கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட். குழந்தைங்கள பார்க்கணும். தேவையில்லாம தாங்களா இழுத்து வச்சுக்கொண்ட விஷயங்கள்ல தொலைஞ்சு போயிட்டு, எதுக்கு பிரையாரிடைஸ் பண்ணணுமோ, எந்த உறவுக்கு நேரம் செலவழிக்கணுமோ, எந்த உறவுகளுக்கு நேரம் செலவழிக்கணுமோ, அத மிஸ் பண்ணிக்கிட்டு லைஃபயே ட்ரையா, எக்ஸைட்மென்ட் இல்லாம கொண்டு போகுறோம். இப்ப ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, "ஹி இஸ் அவைலபிள் ஃபார் யூ." அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நாம என்ரிச் பண்ணணுமா நம்ம உறவுகள. அ அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு எங்க காட்டுவீங்க கணவன் கிட்ட காட்டுவீங்க. மனைவி கிட்ட காட்டுவீங்க. பிள்ளைகள் கிட்ட காட்டுவீங்க. நீங்க ரெஃப்ரெஷ்ஷா இருக்க உங்க உறவுல ஒரு எக்ஸைட்மென்ட் உண்டாகும். ஐ ப்ராமிஸ் யூ எத்தன வருஷமானாலும் உங்களுக்குள்ள அந்த ஒரு லவ் பெருகிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு யாரு உண்டாக்கி குடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான். நம்ம ரிலேஷன்ஷிப் அப்ப அப்படி இல்லையே! அப்ப மாரி இப்ப இல்லையே! அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, சிஸ்டர்ஸ் இது உங்க கணவரோட தப்புன்னு மட்டும் நெனைக்காதீங்க. உடனே வந்துரும். அவரு முன்ன மாரிலாம் இல்லைங்க. அவரெல்லாம் இப்படி தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எவ்வளோ கமிட்மென்ட்க்கு போட்டுருக்கீங்க? நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்கீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப லைவ் ஆக்குறதுக்குன்னு யோசிக்கணும் உடனே. உடனே கணவர பத்தி எல்லாம் மைண்ட்ல யோசிச்சவங்களெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்கள். அ உடனே மனைவிய பத்தி யோசிச்சவங்கலாம் என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க. ஹவ் மச் எஃபோர்ட் டிட் ஐ புட் டு மேக் திஸ் ரிலேஷன்ஷிப் அ ரெஃப்ரெஷ்டா, எக்ஸைட்டடா கொண்டு போகுறதுக்கு. அதே மாதிரி அந்த பாண்டிங்கும், அதே மாதிரி அந்த ஒரு ஆவலும், அதே மாதிரி அது இருக்கும். அத நான் சொல்ல வேண்டியதில்ல. எல்லாருக்கும் புரியும். நான் என்ன பேசுறேன்னு புரியும். உங்களுக்கெல்லாம் தெரியாம கிடையாது. நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஆவியானவர் அத பேசுறாரு இன்னைக்கு. ஐ மீன் அத நான் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஐ அம் அது அந்த ஏரியால நான் வந்து என்ன பண்றேன், அ இ டைவர்ட் பண்ணப்படுகிறேன். ஐ டோன்ட் நோ. ஒருவேள கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க யாராவது இருந்தீங்கன்னா, இப்பயே நீங்க நல்லது. நாங்க பாருங்க எத்தனை வருஷம் கழிச்சு கத்துக்கிறோம். நீங்கலாம் பிளெஸ்ஸட். இப்பயே என்ன பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப்காக அவைலபிளா இருக்கிற மனநிலையை உண்டாக்கிக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுப்பேன். இப்ப கூட நான் மனம் திரும்புறேன்னு தான் நம்ம ஜெபிக்கணுமே தவிர, என் கணவருடைய இருதயத்த மாற்றுங்க. என் மனைவியோட இருதயத்த மாற்றுங்க. அவங்க வந்து என்னுடைய தேவையை புரிந்து கொள்ளணும். அப்படி சொல்ட்டு யாருமே ஜெபிக்க கூடாது சொல்ட்டேன். ஓகே. இது ஸ்ட்ரிக்ட் கமெண்ட். என் தேவை என்ன அப்படின்னு காத்துக்கொண்டே இருக்கிறாரோ 24 மணி நேரமும் என் பிள்ளை என்ன பார்க்கிற நேரம் ஐயோ வாட் இஸ் அ நீட் அண்ட் அவைலபிளா இருக்கிறாரோ அதே மாடல்ல நான் ஆப்ரேட் ஆகிற கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க. ஐ ரிசீவ் தி சேம் கிரேஸ் லார்ட். ஐ வில் ரியலி வாட்ச் ஃபார் அதர்ஸ் நீட்ஸ். என்னை சுற்றி இருக்கிறவரோட தேவை குறித்து நான் நோக்கமா இருக்க. நான் மத்தவங்கள சொல்றது ஈஸி. அவங்க என் தேவையை புரிந்து கொள்ளல. எனக்கு டைம் குடுக்கல. எனக்கு பழைய மாரி அவங்க இல்ல. அதனால நான் இப்படி வெறுமையா ஃபீல் பண்றேன்னு சொல்றது ஈஸி. ஆனா நான் இப்ப என்ன பண்றேன், ஐ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டூ பி அவைலபிள். என்னை சுற்றி இருக்கிறவரோட தேவைக்கு நானு சென்சிட்டிவா இருக்க, அவைலபிளா இருக்கிற அந்த கிரேஸ நான் பெற்றுக்கொள்கிறேன். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. எங்க உறவு, திருமண உறவு மத்தியில பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க
எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. உங்கள மாடல் பண்ண கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ. எப்படி நீங்க எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தட் வி கிவ் டு யூ நீங்க யூஸ் பண்றீங்களோ, அதே மாதிரி ஆண்டவரே எங்க உறவுலயே நாங்க அதே பேட்டர்ன், அதே மாடல ஃபாலோ பண்ணுகிற கிரேஸ் உண்டாகட்டும்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்றேன். எங்கள் கணவர் கொடுக்கிற இந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணுகிற கிரேஸ் எனக்கு உண்டாகட்டும். என் மனைவி கொடுக்கிற சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் தேவை என்று காட்டுகிற அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணட்டும். என் பிள்ளைகள் அப்பா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கிற சின்ன அந்த நீடோட இந்த டைமை கூட நாங்க சென்சிட்டிவா இருந்தது யூஸ் பண்ணட்டும். நிறைய நேரங்கள்ல எங்களுக்கு தோணும் போது நாங்கள் செய்கிறோம். ஆனால் பிறருக்கு தேவையா இருக்கிற நேரத்துல நாங்க ஆக்குபைடா இருக்கிறதுனால அதை மிஸ் பண்ணிடுறோம். இசப்பா இன்னைக்கு இட் இஸ் அ டீப் திங் தட் யூ ஆர் டீச்சிங் அஸ். எங்களுக்கு ஆழமான காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி நன்றி. இது மாதிரி ஒரு அப்பா எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்க எல்லாவற்றை குறித்த ஆலோசனை உங்ககிட்ட இருந்து எனக்கு அப்படியே கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்குது ஆண்டவரே. எஸ், ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோர் உறவா இருக்கட்டும், கூட பிறந்தவங்க உறவா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் எதிர்பார்ப்பதை மட்டுமே விட்டுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதில் ஏமாற்றத்தை ஒரு பெரிய ஃபைல் போட்டு இப்படியெல்லாம் ஏமாந்துருக்கிறேன், அதெல்லாம் நாங்க தூக்கி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறோம்ப்பா. வி கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பீயிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டோட சத்தியத்துக்குள்ள தேவனுடைய அப்படியே நிபந்தனை இல்லாத அன்புக்குள்ள நாங்கள் இருக்கும் போது நாங்க கிவர்ஸா இருக்கிற கிரேஸ் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. வாட் வி சோ வி ரீப். நீங்க ரிலேஷன்ஷிப்ல சோ பண்றீங்கன்னா யூ வில் ரீப் இன் த சேம் ரிலேஷன்ஷிப். நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ எப்ப பார்த்தாலும் நானே செய்யணுமா சிஸ்டர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நானே என் கூட பிறந்தவங்களுக்கு பண்ணுமா, நானே என் கணவருக்கு பண்ணுமா, நானே என் பெற்றோருக்கு பண்ணணுமா? நான் சம்திங், வாட் யூ சோ யூ ரீப். சோ ரியல். நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதையே அப்படி சொல்லிட்டாரு. அதையே ஒரு டைம் வரும். நீங்க பாருங்க, மனுஷர்கள் உங்கள் மடியில போடுவாங்க, அதே மனுஷர்கள் போடுவார்களா? அதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தேர் வேர் டைம்ஸ் எங்க ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்க தான் வலிய பண்ணிட்டு இருந்த டைம் இருந்தது. ஆனால் நாங்க அப்படியே ரீப் பண்ணவும் ஆரம்பிச்சோம். நாங்க பிஸி ஆயிட்டாலும் நாங்க உறவுகள் இருந்து அந்த அன்பை ரீப் பண்ண ஆரம்பிச்சோம். பர்சனலா நான் அதை அனுபவித்து சொல்லுகிறேன். அதே நேரத்துல இப்ப எங்களுக்குமே கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 2008 கல்யாணம் ஆச்சு. இப்ப இத்தனை 15 இயர்ஸ் ஆகுது. அப்போ 15 இயர்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் அப்ப எட்டி பாக்குதா? அப்பப்ப எட்டி பாக்கும். ஏன்னா நம்ம சில நேரத்துல ஸ்லாக்கா இருக்கும்போது என்ன பண்ணும், அந்த ஒரு போர்டம், அந்த ஒரு மாதிரி என்ன இது அப்படிங்கிற மாதிரி இப்படியே போது ரொட்டீன் லைஃப். இப்போ உங்களுக்கு வேலை, வீடு, சமையல், பிள்ளைங்க அப்படின்னா இப்போ ஊழியக்காரர்களுக்கு எப்படி போகும்? மார்னிங் ப்ரேயர், மதியம் ப்ரேயர், ஈவினிங் ப்ரேயர், அப்படி வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு இல்லையா? மைண்ட் செட் வருமா வராதா? சொல்லுங்க. ஐயோ, ஜானி பிரதருக்குலாம் வரவே வராது, சுவிதா சிஸ்டருக்கெல்லாம் வரவே வராது அப்படியெல்லாம் சொல்றீங்களா யாராச்சும்? எல்லாருக்குமே வரும். அது வரும். அதுல ஆவியானோட பிரசன்ஸ சார்ந்து கொண்டு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோமா, ஆண்டவர் அப்படியே கூட இருந்து பலப்படுத்துவார். நம்மள எக்ஸைட்டடா வைப்பார். வியந்து வியந்து என்னன்னா சின்ன விஷயத்தையும் நம்ம ரொம்ப பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவோம். ஏதாவது ஹஸ்பண்ட் செஞ்சுட்டாலோ இல்ல நம்ம ஒய்ஃப் செஞ்சுட்டாலோ ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒரு குழம்பு வச்சுட்டாலே எப்பா நீதான் இந்த சமையலுக்கே என்ன ராணி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ணிப்பாங்க. இப்ப என்னன்னா 15 மாசம் சாப்பிடுற குழம்பு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி ரியாக்ஷனே விடுவாங்க சில ஹஸ்பண்ட்ஸ். சில ஒய்ஃபுங்க என்னன்னா இன்னும் மனுஷன் அப்படியே இருக்காரு, அப்கிரேடே ஆகல, அதே மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒய்ஃப் யோசிக்கிறது. சோ என்னன்னா சலிப்பு தட்டுகிறதுக்கான டெம்டேஷன்ஸ் வருகிறது, இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஈரத்தன்மையை கொடுக்கிறவர் இல்ல. யோசிச்சு பாருங்க, ட்ரையா ஃபீல் பண்றீங்கன்னா அங்க தண்ணி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. செடிக்கு இப்ப எங்க இவரு கார்டனர் தோட்டக்காரர் தண்ணி விடுறாரு டெய்லி. ஆனா இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால அடுத்த நாள் அவர் வரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே அப்படி வறண்டுது. அப்போ ஐயோ விட்டாங்களா இல்லையாங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுது. சோ எங்கெல்லாம் ஒரு ட்ரைனஸ் இருக்கோ அங்க தண்ணி வரும்போதுதான் அங்க என்ன பண்றது, இந்த ஒரு ரெஃப்ரெஷிங். இப்படி செடியெல்லாம் பாத்தீங்கன்னா புசு புசுன்னு இருக்கும் அந்த தண்ணி விட்ட உடனே. நம்ம உறவு ட்ரையா ஃபீல் ஆகுதா, கணவன் மனைவி உறவு ட்ரையா ஃபீல் ஆகுதா, பிள்ளைகளை நமக்கு ஏதோ ரொட்டீனா போகிற மாதிரி இருக்கா, இல்ல எந்த உறவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட ரொம்ப டச்சே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா க்ளோஸா இருந்திருப்பீங்க டச்சே இல்லாம இருக்கா, எல்லாத்துலயும் ஆவியானோட பிரசனத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ரிசீவ் சொல்லுங்க. ரிசீவ்
த எக்ஸைட்மெண்ட் லார்ட். என்னுடைய உறவுக்குள்ள நான் இந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த உறவின் மத்தியில இருக்கிறீர் நம்புகிறேன். கணவன் மனைவி உறவுக்குள்ள முப்பரி நூலாய் நீர் பிணைந்து இருக்கிறீங்க. பின்னல் மாதிரி பிணைந்து இருக்கிறீங்க. சோ அத வந்து அது இல்லாம இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எக்ஸைட்மெண்ட் இல்லாம இருக்காது. ஏன்? ஆவியானவர் இல்லாம எந்த உறவும் இல்லை. நம்ம கணவன் மனைவிக்குள்ள இருக்காரு. அந்த அவேர்னஸ்க்குள்ள நீங்க வரும்போது யூ வில் பி எக்ஸைட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. தட் எக்ஸைட்மென்ட் வில் ஃபில் யூ. தட் எக்ஸைட்மென்ட் வில் ஃபில் யூ. இந்த கமிட்மெண்ட்ஸ் விஷயம் வீடு அவங்க பேசணும்னா இதெல்லாம் தான் இருக்கா? எனக்கு வந்து சில நேரத்துல நான் வந்து என்னன்னா மறைமுகமா மறைஞ்சிருந்து கேட்கணும். என்னதான் பேசுறாங்க இந்த காலத்து கணவன் மனைவின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒண்ணு பிள்ளைங்கள பத்தியா இருக்கும். இல்ல அவங்க பத்தியா இருக்கும். கூட பிறந்தவங்கள பத்தியா இருக்கும். இல்ல 3வது வீட்டு நெய்பர் கதையா இருக்கும். சரி ஸ்டார்ட்டிங்ல பேசியிருப்பீங்கல்ல, அவர பத்தி கேட்டிருப்பீங்க. அவரு உங்கள பத்தி கேட்டிருப்பாரு. அப்படி இருந்த கான்வர்சேஷன் இப்ப இருக்குதா? இப்ப இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்களே யோசிக்கிறோம். இப்ப நானே இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஞானி பிரதர்ட்ட. இப்ப எனக்கு என்னவோ டாபிக்ல ஃபுல்லா ஒண்ணு மினிஸ்ட்ரியா இருக்கு. இல்ல பிரேயர் ரெக்வெஸ்ட் எதனா இருக்குது. இல்ல யாராவது அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு வருது. யாராவது பேர் குடுத்துருக்காங்களா? 30th மீட்டிங்னு வருது. அ இல்ல ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி சம்மந்தமா இருக்குது. இல்ல பிள்ளைகள் சார்ந்தா இருக்கு. இல்ல உறவுகள் சார்ந்து அவங்க பேரண்ட்ஸ், இல்ல எங்க பேரண்ட்ஸ் அவங்க நீடு அது மாரி பேசுறோம். இல்ல வீட்டு தேவைகள், கரெக்ட் கமிட்மெண்ட்ஸ் இது பண்ணுமேன்னு பேசுறோம். ரொம்ப பர்சனலா பேசுறது கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருந்தோம். உன் தேவை என்ன? என் தேவை என்ன? பேசுறது இல்ல. பேசுறது இல்ல அப்படின்னு. இன்னைக்கு வந்துட்டு பாருங்க இன்னைக்கு இத நான் பேசியிருக்கிறேன். ஆனா, இத நான் இன்னைக்கு ஈவினிங் பேசுவேன் நான் நெனச்சு கூட பார்க்கல. பேரலலி அது நெறைய பேருக்கு அது தேவையா இருக்கிறது. சோ நீங்க ஒரு ஒரு அசஸ்மென்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசுறீங்கன்னா, என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகுறீங்க ஒரு நோட் எடுத்து நோட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்ல மைண்ட்லயே கூட நோட் பண்ணி பாருங்க. உங்க ஹஸ்பண்ட்ட பேசும்போதோ, பிள்ளைங்கிட்ட பேசினா எடுத்த உடனே படிச்சிட்டியா? டெஸ்ட் எப்படி எழுதுன? ஸ்கூல்ல மிஸ் என்ன சொன்னாங்க? அ சுத்தி சுத்தி படிப்பு பத்தியே வரும். பிள்ளைங்களுக்கு படிப்ப தவிர வேற எந்த டாபிக்கும் கிடையாதா? அவன் விளையாடி இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுருப்பான். வேற நடந்திருக்கும். பஸ்ல போகும்போது பார்த்து எவ்ளோ விஷயம் இருக்கும் குழந்தைங்களுக்கு பண்றதுக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளதான். இது அதுங்களுக்கு மனசுக்குள்ள தோன்ற உணர்வுகள், அதுங்க உலகத்த பார்க்கிற இதெல்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது. இதெல்லாம் இன்டென்ஷனலா தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மள கேட்டதில்ல யாரும் இல்ல. நம்ம அப்பா, அம்மா மேக்ஸிமம் என்ன படிச்சியா? சாப்பிட்டியா? தூங்குனியா? அ படிப்பு சம்மந்தமா இருக்கும். நேரத்த அட்வைஸா இருக்கும் பாதி நேரம். இல்ல நம்மளேயும் அதுதான் பண்றோம். ஆனா அத தாண்டி ப என்னன்னாக்கா அது கொஞ்சம் நீங்க விட்டு பிள்ளைங்கள பேச விட்டு பார்த்தீங்கன்னா, எங்க பிரின்ஸ் எல்லாம் பேசுவான் பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். அப்படி பேசுவாங்க. நமக்கே அந்த ஆங்கிள் எல்லாம் யோசிச்சே இருக்க மாட்டோம். அவ்ளோ தீவிரமா குழந்தைங்க பேசும். ஏன்? அப்படியே அவைலபிளா இருந்து கேட்டா மட்டும் போதும். அந்த கதைய பேசுங்க. அவ்ளோ மெச்சூர்டா இருக்குதுங்க இந்த காலத்து பிள்ளைங்க. ஸோ பிள்ளைகள் இடத்திலும் அவங்க நீட் பேஸ்டா நம்ம உட்காரும்போது தே வில் டாக் அவுட். ரெஃப்ரெஷ்டா கொண்டு போகணும் உறவுகளுக்காக இதெல்லாம் சொல்றேன். இப்ப எங்களுக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அ ரெ ரெ அதே பேட்டர்ன்ல நாங்க பேசிக்கிறோங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அதே மாரி பிள்ளைங்க கிட்டயும் பேட்டர்ன்ல பேசுறோங்கிறதையும் கண்டுபிடிச்சுட்டேன். ஸோ இதை நான் வந்து அப்படியே நீங்க எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வி ஹேவ் டு பி ரெஃப்ரெஷ்ட். டே இன் அண்ட் டே அவுட் ரெஃப்ரெஷ்டாவே இருக்க முடியுங்கிறதும் ஆண்டவர் சொன்னாரு. இப்படியே தான் இருக்குமான்னு கிடையாது. ஏன்னா உலகத்துல நெறைய பேர் அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போய் என்ன பண்றாங்க? போதும் நான் அந்த லைஃபே வேணாம். இதுல எனக்கு ஒன்னத்தையுமே ரிசீவ் பண்ணலங்கிற மூடுக்கு வந்து பர்ன் அவுட் ஆகி, ட்ரை ஆயி, நேரா டைவோர்ஸ் பத்திரத்த எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயி வேணவே வேணாம்னு முடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா அந்த அந்த வெறுமை நிலைய அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. பட் ஆனா நமக்கு ஆவியானவர் இருக்கிறார். நம்ம குடும்பங்கள் எல்லாம் அப்படியே பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்த பார்த்து உங்க பிள்ளை நல்லா கல்யாணம் பண்ணி சூப்பரா அம்மா, அப்பா மாரி வாழணும்னு நெனைக்கணும். ஏன்? நீங்க பிள்ளை வளர்க்கிறத பார்த்து அவன் என்ன பண்ணணும்? ஒரு குழந்தையோட நிக்கக்கூடாது. 2, 3 குழந்தை பெத்துக்கணும்னு அவன் நெனைக்கணும். ஏன்? சோ இது இப்படியெல்லாம் மாடல் பண்ணலாம். நான் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேதம் வாசிக்கிறது, ஜெபத்தில் தரித்திருப்பது, காலை, மாலை, ஆஃப்டர்நூன் ஜானி பிரதர் ஜெபத்துல இருக்கிறத மட்டும் மாடல் பண்ணாதீங்க. See how the way you love your husband, the way you love your wife. இதுவே பிள்ளைங்களுக்கு மாடல் தான். நீங்க எப்படி கேர் பண்ணிக்கிறீங்க மாத்தி மாத்தி. அதுவே மாடல் தான். நம்ம பிள்ளைங்க பார்க்கலன்னு நெனச்சுட்டு இருக்கோம். அதுங்கல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம். எல்லாம் பார்க்க தான் செய்றாங்க பிள்ளைங்க. ஏன்? இதுலயும் மாடலா இருக்க முடியும். இது ரெஃப்ரெஷ்டா நம்மள வச்சுக்க முடியும். ஆவியானவர் நம்மளையும் நடத்துறாரு. ஏன்? குடும்பத்த
பத்தி மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க. வாட் எவர் வேல்யூபிள் ரிலேஷன்ஷிப் யூ ஹேவ். ஒருவேளை நீங்க சிங்கிள் மாமா இருக்கீங்க, இல்ல தனியா இருக்கிறீங்களான்னா, உங்களுக்கென்று கொடுத்த உறவு முறையில, உங்களுக்கென்று இருக்கிற உறவு முறையில அது எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ரெஃப்ரெஷ்டா கொண்டு போக முடியும் அப்படின்னு ஆவியானோட பிரசன்னத்தை அந்த இடத்துல சார்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். வில் ப்ரே. ஏசப்பா உம்முடைய கரத்துல ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க பேசின ஒவ்வொரு இன்சைட்ஸையும் நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஏசப்பா. எங்க கூட பேசுனீங்க, உமக்கு நன்றி. என் கூட பேசுனீங்க, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். இவ்ளோ பெரிய ப்ராமிஸ் எங்களுக்கு இருக்கு. நீங்க எங்க நீடுக்கு சென்சிட்டிவா இருக்கிறீங்க. நாங்க உம்மை நோக்கி பார்க்கும்போது, உங்ககிட்ட எங்க அஃபெக்ஷன திருப்பும்போது, எங்கள் எண்ண ஓட்டங்கள் உமக்குள்ள மாறும்போது, எவ்ளோ அவைலபிளா இருந்து எங்களுக்கு என்கவுண்டர் மேல என்கவுண்டர் குடுக்க ரெடியா இருக்கிறீங்க. எங்கள் பதிலுக்கு, எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில், எங்கள் தேவைகளுக்கெல்லாம் ஆலோசனை, நாங்க குழம்பி நிற்கிற வேலையிலெல்லாம் அழகான கைடன்ஸ் நீங்க கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ரெவலேஷன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். எங்க நீடுக்கு என் தேவன் சென்சிட்டிவா இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அப்படியே உண்டாகிறது. அதே மாதிரி எங்க உறவுகள் மத்தியில ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நான் ரிலீஸ் பண்றேன். ரீதா ரஷாதா லஹாசி திரேமே ராதா லகாரா பூஷத ரமோ ஓரா மஷாதா லேஹா தீரே மேக்க ரபௌஷத ரபி ஓரா மஷாதா லாஹாசி திரேமே ரே கலாத லேஹா சீத ரமௌஷத ரபூரத ரமா. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். தேங்க்யூ ஜீசஸ். யாரெல்லாம் ஐ நீட் அ ரெஃப்ரெஷ்மெண்ட் இன் மை ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அவைலபிளா இருக்கிறதுக்கான கிரேஸ். எஸ் தேங்க்யூ ஜீசஸ். ரீகா ராமா ஷாதா லாஹா சித்தி ரிமி ஓரா மஷாதா லா ரைதி ரே மேலா கார பேத ராமா ஷாதா லே ஹசிதி ரே மே கரபோ ஓரா மஷாதா லே தி ரே மே லே கரபோ ஷதா ரே ஹிசிதி ரே மே கரபோ. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உங்க கிருபை எங்களுக்கு போதுமானது. அதற்கான கிரேஸ் ரிலீஸ் ஆனதுக்காக நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்திருக்கட்டும், சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கட்டும் சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. மாத்தி மாத்தி நாங்க பிளஸ் பண்றோம். குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே, எஸ் ஹோலி ஸ்பிரிட், எல்லாரும் அந்த ஒரு பேட்டர்ன்ல எப்பயுமே நடக்கிற அந்த ஒரு ஒரு பேரடைம்ல போகாம அனுபவித்து வாழ்கிறத ஆண்டவரே அதை நாங்க ரிலீஸ் பண்றோம். எத்தனையோ பேருக்கு லைஃபே முடிஞ்சு போச்சுப்பா. இந்த ரொட்டீன்ல போய் போய் லைஃபே முடிஞ்சு போச்சு. ஆனா இப்பொழுதுல இருந்து அந்த உறவுல அவங்க நவுல இருக்க அந்த அவங்க கிட்ட பேசுற லாங்குவேஜ்ல மாற்றங்கள் உண்டாகட்டும். அவங்க தேவைகள் வாயை திறந்து சொல்லட்டும். மற்றவர்கள் தேவைக்கு சென்சிட்டிவா இருக்கட்டும். லெட் தெம் பி தெம் செல்ஃப். அவங்களா இருக்கிற கிரேஸ் உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணதுக்காக நன்றி அப்பா. we give you all the glory in Jesus name. amen. amen. so bless you all. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஆண்டவர் என் கூட பேசினார் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. நிஜமா காட் ஸ்பீக்ஸ் டு அஸ். இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிட்டாரு, யூஸ் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? நான் வேற இப்ப ப்ரே பண்றதுக்கு வந்தேன், வேற விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது நமக்கு ஆலோசனையா தேவைப்பட்டிருக்கு. நமக்கு என் வாயை வந்து யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா என்கிட்டயே பேசின மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள். அதனால இத இத ரொம்ப சீரியஸா எடுத்து அதை அப்படியே மைண்ட்ல ஓட விடுங்க. அத பத்தி இதெல்லாம் எங்க அப்படின்னு சங்கோஜப்படாதீங்க. உங்க நீட் அதுதான். ஆனா அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க. உங்க நீட பேசாம சுத்தி சுத்தி எல்லா கதையும் பேசுவோம். அமெரிக்கா பத்தி, ஆப்பிரிக்கா பத்தி எல்லாம் பேசுவோம். இந்தியா ரசிக்கப்படுறத பத்தி பேசுவோம். உனக்கு என்ன நீட்? உங்க ஹஸ்பண்ட் கூட கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கணும், அவரு காஃபி கொடுக்கும்போது அவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் அப்படிங்கறதா உங்க நீடுனா அதுதான் உங்களை திருப்திப்படுத்தும். நீங்க 24 மணி நேரம் ஜபத்துல தரித்திருந்தா கூட வெறுமையதான் உணர்வீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அதை அக்னாலேஜ் நீங்க பண்ற வரைக்கும் அந்த வெறுமை உங்களை விட்டு போகாது. நீங்க தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலங்கிறாங்கல்ல, அதை நான் சொல்றேன். உங்க நீடு என்னன்னு உங்களுக்கே தெரியலன்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியணும்னு எதிர்பார்க்கறீங்க? அதனால லெட் அஸ் பி ஓப்பன். ஆண்டோட ஆலோசனை பெற்றுக்கொண்டோம். நம்ம தொடர்ந்து அதை பத்தி திங்க் பண்ணுவோம், அதை பத்தி மெடிடேட் பண்ணுவோம். ஆண்டோட கிரேஸ் நமக்கு இருக்கு. ஓகே, bless you all. Take care. Bye.